8 பிப்ரவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறின் நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 5, இறை வசனங்கள் 13-16 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓப்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகரம் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர்கள் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறில் புதிய வாரத்தில் காலடி வைத்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் தன்னுடைய பிரசன்னத்தால் நிரப்பி, பலவிதமான நலன்களால் நிரப்பி, தூய ஆவியின் வல்லமையினால் நம்மை ஆசீர்வதித்து இந்த நாளையும் இந்த வாரம் முழுவதும் இறைவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற இறைவனிடத்தில் செபிப்போம். இன்று உங்களுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு குழப்பங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், கண்ணீர்கள், கவலைகள் அனைத்தையும் இறைவனிடத்தில் உங்களுக்காக என்னுடைய திருப்பலியில் விசேஷ விதமாக செபிக்கிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்று நற்செய்தி வாசகத்தில் 2 முக்கிய உருவகத்தை இறைவன் சிறப்புடன் விவரிக்கிறார். நீங்கள் உலகின் ஒப்பாக இருக்கிறீர்கள், உலகத்தின் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று. இந்த உலகத்தை நாம் சுற்றி பார்க்கின்ற பொழுது, வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, அனைவருடைய முகங்களிலும் ஒரு விதமான சோர்வுகள், மனதில் குழப்பங்களை நாம் பார்க்கிறோம். குடும்பங்களிடையே இருக்கின்ற பிளவுகள், சமுதாயத்தில் ஏற்படுகின்ற அரசியல் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், மனிதருக்கு ஏற்படுகின்ற பயங்கள், எதிர்காலத்தை பற்றிய பயங்கள், இவையெல்லாம் மனிதனை பலவிதமான கேள்விக்கு கொண்டு வருகிறது. ஒரு தனி மனிதனாகிய நான் எப்படி ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற ஒரு கேள்வி. ஆனால் இன்று இந்த கேள்விக்கு இறைவன் வேறு விதத்தில் ஒரு பதிலை அளிக்கிறார். நீங்கள் மண் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று. அதாவது இது ஒரு அறிவுரை அல்ல, ஒரு எச்சரிக்கை அல்ல, இது ஒரு அடையாள அறிவிப்பு. ஆண்டவர் இயேசு நீங்கள் உப்பாய் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஒளியாக இருப்பதற்கு நீங்கள் ஒரு நாள் ஒளியாக மாறவிடலாம் என்று சொல்லவில்லை. ஆனால் கவனத்தில் கொள்ளவும் அவர் சொல்வது, நீங்கள் மண் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உலகிற்கு ஒளி. அதாவது நீங்கள் ஏற்கனவே அதுவாகத்தான் இருக்கிறீர்கள், நீங்கள் ஏற்கனவே உப்பாகத்தான் இருக்கிறீர்கள், ஏற்கனவே ஒளியாகத்தான். ஆண்டவர் இதை நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறார். இந்த வார்த்தைகளை நாம் எப்பொழுது கேள்விப்பட்டிருக்கின்றோம்? சென்ற வாரங்களில் தன்னுடைய மனைப்பொழிவின் மூலமாக ஏழை மனமுடைய, இரக்கமுள்ள, அமைதியுடையோர், நீதி காரணமாக துன்புறுத்தப்படுகிற அனைவருமே ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய இறையாட்சிக்கு உரியவர் என்று குறிப்பிடுகிறார். இது வாழ்க்கையை மறந்து வாழ்வதற்காக அல்ல, உலகையே மாற்றுவதற்காக நாம் உப்பாக இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்துகிறார். விவிலியத்தில் உப்பு என்பது வெறும் சுவையை மட்டும் குறிப்பதில்லை. மரக உப்பு பழைய காலத்தும் சரி, என்றும் சரி, ஒரு உணவை கெடாமல் பாதுகாப்பதுதான் அதனுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. உப்பு இல்லை என்றால் உணவோ உடலோ அழுகிவிடுகிறது என்று நமக்கு தெரியும். ஆக திருவிவிலியத்திலும் அழுகை என்ற ஒரு பாவம், அநீதி, ஆன்மீக சீர்கேடுகளுக்கு அடையாளமாக இறைவன் இந்த உப்பை கொண்டு வருகிறார். அதாவது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கிற மத்தியில், அநியாயம் அக்கிரமம் நடக்கின்ற மத்தியில், ஒரு சிலர் நல்லவராக இருந்தால் அந்த உலகையும் சமுதாயத்தையும் காப்பாற்றும். அதுதான் ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் அங்கு ஒரு 10 பேர் 5 பேர் நீதிமானங்களாக இருந்தால் நகரத்தை அழிக்க மாட்டேன். அப்போ கடவுள் சொல்றாரு,
அந்த இடத்தில் அவர்கள் 5 நேர்மையாளர்கள் கண்டிருந்தால் நான் கண்டிப்பாக அந்த நகரை நான் அழிக்க மாட்டேன். ஆக உப்பு என்பது ஒரு சிறிய அளவு தான். ஆனால் சிறிய அளவு பலவிதமான மாற்றத்தை கொண்டு வருகிறது. உப்பு ஒரு உடன்படிக்கையினுடைய அடையாளம். லேவியருடைய புத்தகத்தில் 2:13 பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு உங்களுடைய பலியிலும் உப்பு சேர்க்கப்பட வேண்டும் என்று. ஏனெனில் உப்பு என்பது ஒரு உடன்படிக்கை, அது என்றுமே மாறாதது, நம்பிக்கையான உடன்படிக்கை. ஆகவே உப்பாக இருப்பது என்பது சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்பிக்கையில் நிலைத்து நிற்பது. இந்த உலகம் சமரசமான நம்பிக்கையை ஊக்குவிக்கிறது, ஆனால் இறைவன் நிலையான நம்பிக்கைக்கு கொண்டு வருகிறார். உப்பு ஆனது ஞானத்தையும் வார்த்தைகளையும் குறிக்கிறது. பவுலடியாக உங்களுடைய பேச்சில் எப்பொழுதுமே ஆண்டவருடைய கிருபையிலும் உப்பால் சுவை விட்டதாக இருக்கட்டும் என்று கொலோசியர் திருமுகத்தில் புனித பவுலடியார் அழகாக குறிப்பிடுகிறார்கள். இன்றைய உலகில் வார்த்தைகள் ஆயுதங்களாக மாறி வருகிறது. நாம் கிறிஸ்துவராகிய நாம் உப்பாக இருப்பது என்றால் அழிந்து போகும் வார்த்தைகளுக்கு பதிலாக குணப்படுத்துகின்ற வார்த்தைகளை இன்று நாம் பேசவினாகவே. அப்படி பேசுகின்ற பொழுதுதான் இந்த வார்த்தையில் சுவை குறையக்கூடாது. உப்பு சுவை இழந்தால் அது பயனில்லாமல் போகும் என்று நற்செய்தி பார்க்கிறோம். மற்றொரு உலகத்தை பார்க்கின்ற பொழுது உலகினுடைய ஒளியாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஒளி என்பது ஆண்டவரை குறிக்கிறது. ஆண்டவரை என்னுடைய ஒளியும் என்னுடைய மீட்புமா இருக்க என்று சங்கீதம் 27 நாம் பார்க்கிறோம். என் கால்களுக்கு உடைய வார்த்தையை விளக்கென்றும் குறிப்பிடுகிறார்கள். ஆக இயேசு நம் அனைவரையும் உலகின் ஒளியாக, இஸ்ரேல் மக்களை அதற்காகத்தான் பொருட்டு மற்றவர்கள் ஒளியை காண வேண்டும். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்து மற்றவர்கள் ஆண்டுடைய ஒளியை நம்மை காண வேண்டும். ஆகவே அந்த காண்கின்ற அந்த ஒளியின் மக்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஒளியின் மூலமாக ஒளியை பிரதிபலிக்கும் நபராக, சூரியனைப் போல அல்ல, சந்திரனைப் போல கிறிஸ்துவுக்கு அருகில் நாம் வருகின்ற பொழுது ஒளிர முடியாக. சூரியன் என்பது கடவுள், நாம் ஒரு சந்திரனை போன்று இறைவனிடத்தில் நம்ம அருகில் செல்ல நம்முடைய ஒளியானது பிரகாசமாக இருக்கும். ஆகவே இந்த ஒளி மறைத்து வைக்கக்கூடாது. மலையும் இருக்கும் நகர் மறையாது என்று குறிப்பிடுவது போன்றுதான் மறைத்து வைக்கக்கூடாது. எழுந்து நம்முடைய ஒளியை வீசவினை சேரைவக்கனிடத்தில் குறிப்பிடுவார், எழுந்து ஒளி வீசு, உன்னுடைய ஒளியானது வந்து விட்டதாக. ஒளி என்பது ஒரு தனிப்பட்டதல்ல, இது ஒரு வாழ்க்கையினுடைய வழிகாட்டி. ஆக இதை நாம் ஏற்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய நல்ல செயல்களால் இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய செயலின் வழியாக இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆக நாம் உப்பாக இருக்கிறோம், ஒளியாக இருக்கிறோம். நேர்மைகளை காப்பாற்றுகின்ற பொழுது, உறவுகளில் விசுவாசத்தை வைக்கின்ற பொழுது, மன்னிப்பை தேர்வு செய்கின்ற பொழுது உப்பாக மாறுகிறோம். தேபொன்று பயமுள்ள உலகில் நம்பிக்கையுடன் வாழ்கின்ற பொழுது, பயமான குழப்பமான உலகில் அமைதியுடன் வாழ்கின்ற பொழுது, ஏழைகளில் ஆண்டவரை காணுகின்ற பொழுது நாம் ஒளியாக மாறுகிறோம். ஆக உப்பு கலந்தால் சுவை இழக்கும், ஒளி துண்டிக்கப்பட்டால் மங்கும். ஆக இந்த உப்பு கலையாமல் இருக்க வேண்டும், ஒளி துண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஆண்டவரை விட்டு நாம் விலகாமல் இருக்க வேண்டும். என்னை விட்டு உங்களால் ஒன்றும் செய்ய முடியும் என்று கூறிய ஆண்டவரை நம்ப வேண்டும். ஆக இன்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒரு பரிபூரணமான நபர்களாக இருக்க வேண்டும் என்று அழைக்கவில்லை, மாறாக நம்பிக்கை உள்ள நபராக நீங்களேதான் ஒளியாக இருக்க, நீங்களேதான் உப்பாக இருக்காக. இந்த உப்பு சாரம் இல்லாமல் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சாரம் இருக்குவதைதான் உப்பு மதிக்கப்படும். ஒளி இருக்கும் வரைதான் நம்மால் இந்த உலகில் அழகாக வாழ முடியும். ஆக இறைவன் இது முழுமையாக நம்பிக்கை வைத்து இன்று நாம் செய்ய போகின்ற ஒவ்வொரு நற்செயலின் வழியாக நாம் உலகிற்கு உப்பாகும், உலகிற்கு ஒளியாகும் திகழ்ந்து கிறிஸ்துவை நம்மில் பிரதிபலிக்க முற்படும். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம் வழியாக இந்த உலகையும் நம்முடைய உறவுகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, இந்த காலை பொழுதில் இந்த புதிய அழகான ஒரு நாளை அளித்தமைக்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். பரப்புல மகிமையினால் அதிசயத்தில் எங்கள் வாழ்க்கையை உருவாக்கினரே, எங்களை உண்டாக்கினரே. உமக்காக எப்பொழுதுமே நாங்கள் வாழ, உம்மில் விசுவாசம் கொள்ள எங்கள் அனைவரையும் இன்று ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இன்றைய புதிய நாளுக்காக, இந்த புதிய வாரத்திற்காக நாங்கள் மனமார்ந்த விதத்தில் நன்றியை கூறுகிறோம். உயிரையும் நம்பிக்கையும் மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் புதுப்பித்து வாழ்ந்திட
எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அளித்தரலும். இந்த நாள் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலகில் பலவிதமான குழப்பத்துடன் பயத்துடன் நிறைந்த வேளையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகை பார்த்து பயப்படுகிறோம், எதிர்காலத்தை பார்த்து பயப்படுகிறோம், வருகின்ற பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறோம். ஆண்டவரே, இவை அனைத்துமே எங்களுடைய வாழ்க்கையை மங்க செய்கிறது, சுவையில்லாமல் ஆக்குகிறது. ஆகவே நீர் எவ்வாறு நற்செய்தி வழியாக நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள், உலகிற்கு ஒளியாக்க வேண்டிய மீண்டும் எங்களை அந்த ஒரு வாழ்க்கைக்கு புதுப்பித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டு இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உப்பாக மாற, ஒளியாக வாழ்ந்திட எங்களை ஆசீர்வதித்தலும். நல்லதை அழுக விடாமல் காக்கும் உப்பாக, நேர்மையை தேர்வு செய்கின்ற உப்பாக, இழிவுகளை தணிக்கும் உப்பாக, மன்னிப்பையும் கருணையும் சுவையூட்டுகின்ற உப்பாக எங்களை உருவாக்கிடலாம். ஆண்டவரே, என்று நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் காயப்படுத்தாமல் குணப்படுத்துகின்ற வார்த்தைகளாக, எங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் உயிரை காக்கின்ற ஒரு செயலாக, எங்களுடைய நம்பிக்கை சூழ்நிலைகளால் கலக்கப்படாமல் நிலையான விதத்தில் என்றுமே உம்மை சார்ந்ததாக இருக்க எங்களை ஆசீர்வதித்தல்லும். ஆண்டவரே, இந்த புதிய வார்த்தை எங்களை ஒளியாக மாற்றும். ஆண்டவரே, இருளும் குழப்பம் இருந்த இடங்களில் நம்பிக்கையின் ஒளியாக நாங்கள் மாறிட, பயத்தால் மூடப்பட்ட மனங்களில் அமைதியின் ஒளியாக நாங்கள் வாழ்ந்திட, தனிமையில துன்பத்தில் உள்ளவர்களுக்கு உமது அன்பின் ஒளியாக எங்களை பயன்படுத்திட இறைவாமாய் பார்த்து ஜெபிக்கிற எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஒளிர வேண்டும் என்பதற்காக அல்ல, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த இன்று எங்களுடைய வாழ்க்கையை ஒளியாக மாற்றிடலாம். ஆண்டோரை, நாங்கள் ஒப்பின் சுவை இழக்காதபடி எங்களை உம்மோடு இணைத்தரலும். நாங்கள் ஒளி மங்காதபடி உம்மிடத்தில் நிலையாக இருக்க எங்களுக்கு கிருபை புரிந்தரலும். ஆண்டவரே, நாங்கள் இறைவனில் நிலைத்து நிற்க எங்களை ஒவ்வொரு நற்கருணை கொண்டாட்டத்திலும் வலிமை பெற்றிட, நற்கருணை ஆராதனையும் வலிமைப்படுத்த ஒவ்வொருவரும் ஜெபிக்கின்ற பொழுது பலவிதமான மனமாற்றத்தை நாங்கள் தினமும் வளர்ந்திட இந்த வாரம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியறலும். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியம். ஆண்டவரே, எங்களுடைய வேலைகளை ஆசீர்வதியம், எங்களுடைய பயணங்களை ஆசீர்வதியம், எங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தையும் ஒரு சமாதானத்தில் அன்பினால் வல்லமையினால் நிரப்பியறலும். ஆண்டவரே, இந்த புது நாள், இந்த ஒரு புது வாரம் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் உமக்காக நாங்கள் வாழ்ந்திட, உமக்கான சாட்சியாக வாழ்ந்திட எங்களை ஆசீர்வதித்தல். இருள் எங்களை வெல்லக்கூடாது, எங்கள் உமது ஒளி எங்களோடு இருக்கிறது நம்பிக்கை எங்களுக்கு அளித்தரலும். அன்று அனைத்து மன்றாட்டுக்களையும், இன்னும் எங்கள் மனதிருக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும், எங்களிடத்தில் ஜெபிக்க சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன்றாட்டுகளையும் ஒன்றாக இணைத்து உடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொன்றாகும் திருக்கரத்தால் ஆசீர்வதித்து உடைய கருணை கண்களால் திருப்பி எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றியறலும். ஆண்டவரே, இவருடைய கண்ணீரை துடைத்திலும், இவருடைய கவலைகளை போக்கியலும், இவருடைய வாழ்க்கையை இன்பமானதாக பேச்சியானதாக மாறிய இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு சிறகு நிலையில் எங்களை பாதுகாத்திட, எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்தரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.